வெறித்தனமாக நடத்துகிறது என்று. ஷைத்தானை வழிபடும் மக்கள் ஏன் புனித கலைப்பொருட்களை சேகரிக்கிறார்கள் என்று. புனித பொருட்களை பயன்படுத்தி சாத்தானிய சடங்குகள் ஏன் செய்யப்படுகின்றன என்று. இந்த செயல்களெல்லாம் தற்செயலா நடக்கல. இதன் பின்னால் ஒரு திட்டமிட்ட ஓல்டு ஸ்ட்ராட்டஜி. அதற்கு பெயர்தான் தலைகீழாக்கம், இன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. தலைகீழாக்கம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஷைத்தான் நேரடியாக இறைவனை எதிர்க்க முடியாது. அல்லாவின் சக்தியை அழிக்கவும் முடியாது. அதனால் அவன் என்ன செய்வான்னா, இறைவனின் புனிதங்கள், ஹோலி திங்ஸ் இருக்குமில்லையா, அதை எதிர்மறை வடிவமாக மாற்றுகிறான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, புனித ஆடைகளை தீட்டுப்படுத்தும் சடங்குகளில் பயன்படுத்தப்படுறது. இப்போ ரீசெண்டா செய்தி பேசப்படுதுல, காபா மேல் போடப்படும் கிஸ்வா துணியை எப்ஸ்டீன் தீவுக்கு அனுப்பி வைச்சாங்கல்ல, அந்த மாதிரி. பட் உண்மை என்னான்னு அல்லாவுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம பிரார்த்தனைகளை பின்னோக்கி ரிவர்ஸ்ல ஓதுறது, புனித சின்னங்களை தலைகீழாக மாற்றப்பட்டுறது, ஒளியை டார்க்னஸ் இருளால் மாற்றப்படுறது, கடவுள் வழிபாட்டுக்கு பதில் ஷைத்தானை வணங்குறது போன்ற இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுவாங்க. இதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது. நான் மனிதர்களை அவர்களின் முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறம் எல்லா திசையிலிருந்தும் வழிதவரச் செய்வேன். இதை ஷைத்தான் சும்மா சொல்லியிருக்கலாம், எல்லா திசையிலிருந்தும் வழிதவரச் செய்வேன் என்று. ஆனால் அதை ஒரு சிம்பிள் ஆங்கிள்ல சொல்றான். முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறம் என்று சொல்ல